أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. صدق الله العظيم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்நாளில் இறைவனுடைய இல்லத்தில் அமர்ந்து இறைவனையும் இறை தூதரை பற்றி உண்டான செய்திகளை செவிதாழ்த்தி கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அனைத்திலும் ஆற்றல் உள்ள அர் ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் நம் உடல் சுகத்தோடு அவன் நம் மீது கடமையாக்கிய அனைத்து கடமைகளையும் உரிய நேரத்தில் உள்ளச்சத்தோடு நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களை, குறைகளை, பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆபமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வீடுகளில் நோயால் அவதிப்படுகிறார்களோ, அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் இந்த ரஜப மாதத்தினுடைய பரக்கத்தின் பொருட்டால் நிறைவான பரிபூர்ணமான நிவாரணத்தை, ஷிஃபாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்மிலே சகோதர சகோதரிகள் எத்துணை நபர்கள் இறையில்லமாம் கஅபாவை நோக்கி உம்ராவிற்காக வேண்டி பயணப்பட்டிருக்கிறார்களோ, அத்துணை நபர்களுடைய அமல்களையும் துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நம்மிலே கல்வியை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய நம் சமூக பிள்ளைகளுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிறைவான ஞானத்தை, ஆற்றலை வழங்கி கல்வியில் அவர்கள் எல்லா நிலைகளிலும் தேர்ச்சி பெற்று சிறந்த எதிர்காலத்தை அவர்கள் சிறப்போடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. நமக்கு மத்தியில் உண்டான கவலைகளை அல்லாஹ் நீக்கி நம்முடைய உள்ளங்களிலும் நம் இல்லங்களிலும் அல்லாஹ் நிம்மதியை நிரப்பமாக்கி தருவானாக. நம்மில் யாரெல்லாம் மரணத்தால் முந்திவிட்டார்களோ அத்துணை நபர்களையும் இறைவன் அவனது நிகரில்லாத பேரருள் கொண்டு அவர்களுடைய எல்லோருடைய நன்மைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து அவர்கள் வாழ்நாளில் செய்த குற்றங்களை அல்லாஹ் மறைத்து மன்னித்து அவர்கள் ஒதுங்கியிருக்கக்கூடிய மன்னரையினுடைய வீட்டை அல்லாஹ் விசாலமாக்கி தருவானாக. இந்த ரஜப மாதத்தினுடைய பரக்கத்து கொண்டு அன்னவர்கள் அனைவர்களுடைய கபர்வாசிகள் அனைவர்களினுடைய தரஜாவையும் அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக. நாம் குளித்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் எல்லா நிலைகளையும் உதவக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் அவரது நிகரில்லாத பேருதவியை
இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நிறைவாக தந்தொருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம் சந்ததிகளையும் அவனை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய வாக்கியவான்களாக, அவனுடைய கலாமை உள்ளத்தில் சுமந்து அதன்படி செயல்படக்கூடிய ஹாஃபிலின்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம் சந்ததிகளையும் ஆக்குவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபு மாதம் என்பது பரக்கத்திற்குரிய மாதம். இந்த மாதத்தில் ஏகோபித்த ஆலிம்களினுடைய கருத்து, ரஜபு மாதத்தில் பிறை 27 மிஅராஜ் என்கின்ற விண்ணேற்ற பயணத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மிஅராஜினுடைய நிகழ்வு நடந்த இந்நாளில் அந்த மிஅராஜை குறித்து சில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்காக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்வதையும் கேட்பதையும் நிறைவாக உள்ளத்தில் பதிய செய்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தொருள்வானாக. ஆமீன். மிஅராஜ் என்பது ஆண்டுதோறும் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. இந்த மிஅராஜ் என்பதை அல்லாஹ் எதற்கு வைத்தான் என்றால், மேன்மக்கள் அறிஞர்கள் சொல்வார்கள், 3 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு துணைவி மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த நேரம் அது. தனக்கு எல்லா நிலைகளிலும் ஆறுதலாக, அன்பாக, ஊக்கமாக விளங்கியவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த உலகத்தில் ஒரு கணவரை ஒரு பெண் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணமாக இருந்தவர்கள். ஒரு கணவனுக்கான உரிமையில் தன் செல்வத்தை ஒரு பெண்ணால் இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் விட்டுக் கொடுக்க முடியுமா என்று இன்றளவிலும் உள்ளவர்கள் விழி உயர்த்தி பார்க்கக்கூடிய செல்வத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனைவி. வரலாற்றில் எழுதுவார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து அன்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏதேனும் ஒரு ஆடு அறுக்கப்பட்டு இறைச்சிகள் பங்கு கொடுக்கப்படுமையானால், பங்கீடு செய்யப்படுமையானால், அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோழிகளுக்கு முதலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி கொடுப்பார்கள். தன் மகளினுடைய கணவர் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நகை கொண்டு வரப்பட்டது. பணையத் தொகையாக கொண்டு வரப்பட்ட அந்த நகையை பார்த்த பொழுது பயகம்பர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வேண்டால் அனுமதி தாருங்கள், அவர்களிடத்தில் எந்த ஒரு நஷ்ட ஈடு கொண்டான தொகையும் பெறாமல் நாம் விடுதலை செய்து விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அதற்காக அளவில்லை. என் கையில் இருக்கக்கூடிய இந்த நகை, இந்த ஆபரணம் என்பது என் அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரியது. அதை பார்த்து அவர்களுடைய நினைவு எனக்குள் வந்து விட்டது என்று சொல்லி அழுதார்கள். இப்படி எல்லா கட்டங்களிலும் பெருமானாருக்கு ஆறுதலாக, துணையாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அத்தகைய சிறந்த துணையினுடைய இழப்பில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பெருமானாருடைய தந்தையின் சகோதரர்களில் ஒருவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவாசிகளிடமிருந்து முழு பாதுகாப்பை கொடுத்தவர்கள்.
எந்த இடத்திலும் தன் சகோதரனுடைய மகனை எவரும் தொல்லை வந்து விடாது பாதுகாத்தவர்கள், தன் அரவணைப்பில் வளர்த்து ஆளாக்கியவர்கள் அபூ தாலிபு பெருமானாருக்கு மிக பிடித்தமானவர்கள். பெருமானாருடைய தந்தையின் சகோதரர்களில் ஒருவர். அவர்களுடைய மரணமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழுத்தத்தை, கவலையை அதிகப்படுத்தியது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணம், அபூ தாலிபுடைய மரணம், இந்த மரணத்திற்கு நடுவே மக்காவிலிருந்து வெளியே செல்லலாம் என்ற ஒரு எண்ணம் எழ, அருகில் இருக்கக்கூடிய தாயிஃபிற்கு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினுடைய தஅவாவினுடைய பணியை, தௌஹீதை எடுத்துச் செல்வதற்கு சென்றார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், 10 தினங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தங்கினார்கள். அவர்களுக்கு அந்த 10 தினங்களை போன்று உண்டான நெருக்கடியை வாழ்நாளில் எந்த இடத்திலும் சந்திக்கவே இல்லை என்று வரலாற்று வல்லுநர்கள் எழுதுகிறார்கள். சொல்வதை, சத்தியத்தை மறுப்பது என்பது ஒரு பகுதி, மறுத்து விடலாம். ஆனால் மறுப்பதோடு மட்டுமல்லாமல் நோவினைக்கு உள்ளாக்கினார்கள். கடும் சொற்களை பயன்படுத்தினார்கள், கல்லை பயன்படுத்தினார்கள். இரத்தம் வடிந்தது கண்மணி நாயகத்தினுடைய வேலையில். கடும் சொற்களை பயன்படுத்தினார்கள். அருமையானவர்களே, இந்த 10 நாட்களை சந்தித்து பெரும் கவலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தன் ஹபீபிற்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி தன் பக்கம் அழைத்தார். சொல்வார்கள், உலகத்தில் உண்டான மனிதர்கள் உங்களை விரட்டுகின்ற பொழுது, நாயகமே, ஹபீபே, உங்களை வரவேற்பதற்கு என்னுடைய மலக்குமார்கள், அமரர்கள் தயாராக இருக்கிறார்கள். உங்களுடைய வருகைக்காக வேண்டி வாருங்கள் என்று ஆறுதல் சொல்வதற்காக அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்தான் என்ற முதல் காரணத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். இரண்டாவது, இந்த மேராஜ் எதற்காக நிகழ்ந்தது என்பதற்கான இரண்டாவது காரணம், அல்லாஹ் இதை சோதனையாக ஆக்கினான். அல்லாஹ்வை சந்தித்து பேசி சொர்க்க நரகங்களை எல்லாம் கண்டு எல்லா விதமான நிலைகளையும் பார்த்து வந்த நிகழ்வு எப்படி சோதனையாக ஆகும் என்றால், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த செய்தி ஈமானை உரமேற்றியது, ஈமானை உறுதிபட வைத்தது. இறை நம்பிக்கை கொள்ளாமல் நயவஞ்சகத்தனத்தோடு நாடகம் ஆடியவர்களுக்கு இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜினுடைய பயணத்தை முடித்துவிட்டு தான் கண்டு வந்த செய்திகளை எல்லாம் சொல்கின்ற நேரத்தில் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு இல்லை, வெளியிலிருந்து வருகிறார்கள். ஒருவர் வந்து சந்தித்தார். சந்தித்தவர் சொன்னார், இதுவரையிலும் உன்னுடைய சாஹிபு தோழர் எதுவெல்லாமோ பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? 1100 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்திஸிற்கு சென்றதாகவும், அங்கிருந்து 7 வாரங்களை கடந்து இறைவனை சந்தித்ததாகவும் புதிய செய்தியை சொல்கிறாரே என்று ஒரு ஏளனமான கேள்வியாக முன்வைத்த பொழுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு சத்திய மார்க்கத்தை ஆண்களில் முதன்முறையாக ஏற்றுக்கொண்ட சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது என்ன ஆச்சரியம்! காலை மாலை எங்களுடைய நபிக்கு இறைவன் புறத்திலிருந்து செய்திகள் வருகிறது, வஹி வருகிறது என்று சொல்கிறார்கள். அதையே நாங்கள் நம்புகிறோம், அதையே நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். அங்கு சென்று வந்தார்கள் என்று சொன்னால் அது என்ன, எங்களுக்கு என்ன ஆச்சரியம், அதையும் நாங்கள் உண்மைப்படுத்துவோம் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை வரலாற்றில் அவர்களுக்கான சித்தீக், உண்மைப்படுத்தக்கூடியவர் என்கின்ற சிறப்புக்குரிய ஒரு பெயரை, பட்டத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அவையானவர்களை, நயவஞ்சகத்தனத்தோடு ஈமான் கொண்டவர்கள் போன்று மோமின்களை கண்டால் நடித்துக் கொள்வது, மறுபக்கம் காஃபிர்களை கண்டால் அவர்களோடு சேர்ந்து பேசிக் கொள்வது, இப்படியாக அங்கும் இங்குமாக கால் வைத்தவர்களை இந்த நிகழ்வு அப்படியே பிரித்து காட்டியது. அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறினார்கள்.
ஆனால் எவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்களோ, இறை நம்பிக்கையில் இறை தூதருடைய விஷயத்தில் எவர்கள் பற்றோடு பிடிப்போடு இருந்தார்களோ, அவர்களுக்கு இந்த செய்தி அவர்களுடைய ஈமான் வளர்வதற்கான உரமாக அமைந்தது என்பதை வரலாற்றில் இரண்டாவது காரணமாக முன்வைக்கிறார்கள். மூன்றாவது செய்தி, மிஅராஜை அல்லாஹ் எதற்காக நிகழ்த்தினான் என்பதற்காக மூன்றாவது செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மை திருக்குர்ஆன் ஷரீஃபில் மிஅராஜினுடைய நிகழ்வை குறித்து சொல்கின்ற பொழுது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இது ஒரு அத்தாட்சி என்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். அத்தாட்சியாக இருக்க வேண்டும். உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்குரிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்தவர்கள் நீர் பிளந்து அனைவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆன் பேசுகிறது. முன்னுண்டான நபிமார்களுக்கான அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் வழங்கினான். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரில்லாத அற்புதத்தை அல்லாஹ் தர நாடியதின் காரணத்தினால் பெருமானாருக்கு உண்டான ஏராளமான அற்புதங்கள் இருக்கிறது. அதில் முதல் அற்புதம் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹ் வழங்கிய முதல் அற்புதம் அது. இன்றளவிலும் புள்ளிகள் மாறாது. பல உள்ளங்களில், பல நூலகங்களில் அல்ல, பல ஹிருதயத்தில் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். புள்ளிகள் மாறாது. உலகத்தில் எந்த பகுதி எந்த மூலையை அழைத்து கேட்டாலும் அல்ஹம்து சூராவினுடைய அப்படியே உண்டான உச்சரிப்பு மாற்றமில்லாமல் உச்சரித்து ஓதக்கூடிய எந்த பகுதிக்கு சென்றாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது அல்லாஹ் தன் வேதத்தை பாதுகாப்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட பொருந்துவது. அது சரியாக அது பாதுகாக்கப்படுகிறது. நூல்களில் அச்சடித்த மற்ற நூல்களை போன்று அல்ல, அது பல உள்ளங்களில் அல்லாஹ் பதிய வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இந்த குர்ஆன் என்பதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் பேர் அற்புதமான நிகழ்வாக, பேர் அற்புதமான முஅஜிஸாவாக இருக்கிறது. இரண்டாவது முஅஜிஸா அற்புதம் என்பதை வரலாற்று வல்லுநர்கள் சொல்கின்ற பொழுது மிஅராஜினுடைய பயணத்தை சொல்கிறார்கள். மிஅராஜினுடைய பயணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் தன் ஹபீபை தன் பக்கம் அழைத்தான், தன் பக்கம் அழைக்கிறான் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி. காயம்பட்ட அந்த உள்ளம், மிகப்பெரிய இழப்பை சந்தித்த அந்த ஹிருதயம் மீண்டும் அது நடுநிலையான நிலைக்கு, நிம்மதியான நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனில் நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்ற வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் அதற்கான ஆறுதலாக மொழியாமல், அல்லாஹ் வசனங்களை இறக்காமல் தன் ஹபீபை தன் பக்கமே அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். சாத்தியமாகுமா? எண்ணி பாருங்கள். மிஅராஜினுடைய நிகழ்வு என்பது ஒரு இரவில் ஒரு சிறிய நிமிடத்தில் நடந்து முடிந்தது. உருதில் கூட ஒரு பழமொழி, ஒரு கவிமொழி ஒன்றை சொல்வார்களாம். தாழ்பால், நாம் கதவை தாழ்வுகின்ற பொழுது அதனுடைய அசைவு, அந்த அசைவு முடியவில்லை. படுத்திருந்த இடத்தில் நாம் படுத்திருக்கின்ற போது அந்த இடத்தை விட்டு எழும்புகிறோம் என்று சொன்னால் ஒரு சில வினாடிகள், நிமிடங்கள் உஷ்ணம் என்பது அந்த இடத்தில் இருக்கும். இந்த உஷ்ணத்தினுடைய நிலை கூட மாறவில்லை. தாழ்பாலினுடைய அசைவு நிற்கவில்லை. உஷ்ணத்தில் படுக்கையினுடைய உஷ்ணம் அது மாறவில்லை. இந்த குறுகிய நேரத்திற்குள்ளால் கோபான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச்சிறந்த பயணத்திற்கு அல்லாஹ் தேர்வாக்கி அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் காட்டி கொடுத்தார். சாத்தியம் என்ன சாத்தியம்? இது சத்தியம், மறுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் வான்மறை குர்ஆனில் வையகம் உள்ளவரையிலும் வரக்கூடியவர்கள் எல்லோரும் தன் ஹபீபினுடைய தரஜாவை, அந்தஸ்தை உம்மத்துமார்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அதனுடைய நிகழ்வை குறித்து வசனங்களை பதிவாக்கியிருக்கிறார். அருமையானவர்களே, சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும்.
இன்றைக்கு வேறொரு நாட்டில் இருந்து இந்த நாட்டிற்கு நாம் இருக்கக்கூடிய பகுதிக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கிறார்கள். அங்கு பேசக்கூடிய வார்த்தை பல மைல்களுக்கு அப்பால் ஏதோ ஒரு உலகத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு மூலையில் இருந்து பேசுகின்ற வார்த்தை மனிதன் கண்டுபிடித்த அந்த கருவியின் மூலம் நம் காதுகளுக்கு உடனுக்குடன் எடுத்து தருகிறது. நாம் அனுபவிக்கிறோம். அயல்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் பேசுகிறாங்க. வாட்ஸ்அப்பில் அவங்க எழுதி அனுப்பக்கூடிய வரிகள், அங்கே அசைக்கக்கூடிய அந்த டச் பண்ணக்கூடிய அந்த அசைவும் கூட, தொடுதலும் கூட இன்றைக்கு நமக்கு டைப்பிங் அப்படின்னு காட்டுது. எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது, அடையாளத்தை காட்டுது. இப்படி அவர்கள் எழுதி முடித்த அடுத்த கணம் எண்ணி பார்க்க முடியாது. எங்கோ இருக்கிறார் அவர், உலகத்தினுடைய ஒரு மூலையில், நாம் ஒரு மூலையில் இருக்கிறோம். அவருடைய எழுத்துக்கள் அடுத்த வினாடி நம் பார்வைக்குள்ளால் வந்து விடுகிறது. நாம் அதை நம்புறோம் இல்லையா? நம்ம நம்புறோம் இல்லையா? எவ்வளவு வேகமான அது ஏற்பாடு. மனிதனுடைய அறிவு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிஞானத்தால் அவர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பில் இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் எல்லாம், ஆச்சரியங்கள் எல்லாம் நிகழ்கின்ற பொழுது அல்லாஹ் அனைத்திலும் ஆற்றல் உள்ளவன். அனைத்திலும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். அவனால் நிகழ்த்த முடியாதா என்ன? அவனால் நிகழ்த்த முடியாதா என்ன? காலம் என்பது யாருக்கு சொந்தமானது? மனிதர்களுக்கு சொந்தமானதா? இல்லை. இன்றைக்கு இருக்கிறோம், கடத்தெருவில் நடக்கிறோம், வீதியில் நடக்கிறோம், பள்ளிக்கு வாங்க சொல்வதும் நாம் வருகிறோம். நம்மை கொண்டு கபரில் உள்வைத்து மண்ணை மூடி அடக்கிய பின்னால் அதுபோல இந்த பள்ளியில் வாங்குடைய சத்தம் கேட்கும். நாம் நடந்து வந்த பாதையில் அடுத்தடுத்து மக்கள் நடந்து வந்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய வீடுகள், நம்முடைய வாரிசுகள், அதனை அடுத்து உள்ளவர்கள் அல்லது வேறு நபர்களுக்கு உரிய விற்கப்பட்டுவிடும். நம்முடைய கடைகள் கைமாற்றப்பட்டுவிடும். நம்முடைய வியாபாரங்கள் இன்னொருவருடைய கைக்கு சென்றுவிடும். எல்லாம் நிகழும். எதுவுமே நம்முடைய மரணத்திற்காக தடைப்பட்டு இருக்காது. நம்மையும் இங்கு வைத்து பார்க்க மாட்டார்கள், நம்மளையும் இங்கு வச்சு பார்க்க மாட்டாங்க. ரூஹு உடலில் இருந்து வெளியானவுடன் நம்மை நேசித்தவர்களுடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை, மையத்தை எப்பொழுது எடுப்பது? இதுவரையிலும் கண்ணியமாக, மிக உயர்வாக, மிக பணிவாக, மிக பாசமாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் அத்துணையும் மறைந்து விடும். வினாடிகள் அத்துணையும் நொடிப்பொழுதில் சரிந்துவிடும். ஜனாசா, மையித்து என்ற பெயர் தான் நமக்கு நிலைத்திருக்கும். யாரும் கேட்க மாட்டாங்க, இன்னாரை கொண்டு வந்துட்டாங்களா, பள்ளிக்கு கொண்டு வந்துருக்கிறாங்களா, குளிப்பாட்டை எடுத்துட்டாங்களா, இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஜனாசாவை எடுத்துட்டாங்களா, மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு தூக்கிட்டாங்களா, மையத்து பள்ளிக்கு வந்துகிட்டு இருக்கா, இப்படிதான் கேட்பாங்க. ஆக நமக்காக வேண்டி நாம் தான் இந்த காலத்தில் இருந்து விடைபெறுவோமை தவிர இந்த காலம் ஒருபோதும் நமக்காக விடைபெறாது. அது நெரிசலமாக நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு எப்படி விடுகிறதோ அதுபோல் நாளையும் விடியும். ஏனென்றால் காலம் என்பது அது நமக்குரியதல்ல. காலம் என்பதை படைத்தவன் அல்லாஹ். காலம் என்பதை உருவாக்கியவன் அல்லாஹ். ஒரு ஹதீஸை குதுஸியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யஹ்தினி இப்னு ஆதம் யஸ்புத் தஹர, ஆதமுடைய மக்கள் என்னை நோவினைப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் குதுஸியில் உள்ளது. ஆதமுடைய மக்கள் என்னை நோவினைப்படுத்துகிறான், யஸ்புத் தஹர, காலத்தை திட்டுவதன் மூலமாக, வஅன தஹர், நான் தான் காலம். அல்லாஹ் சொல்றான், முகல்லிபுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் நான் தான் புரட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ காலத்தை திட்டல, நீ யாரை திட்டுற? என்னை திட்ட. படைத்த ரப்பாகிய என்னை நீ திட்டுகிறாய், ஏசுகிறாய். காலத்தை நீ திட்டல, ஏனென்றால் அதை படைத்தது நான் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான். அருமையானவர்களே, காலத்தை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனால் ஒரே ஒரு ஹபீபிற்கு அந்த காலத்தினுடைய நிலையை விசாலமாக விரித்து கொடுக்கவும் முடியும், சுருக்கி கொடுக்கவும் முடியும். தன் ஹபீபை தன் பக்கம் அழைப்பதற்கு பல நூறு ஆண்டுகள் பயணப்பட்டாலும் முடியாத ஒரு பயணம் அது.
உடலினுடைய உஷ்ணம் குறைவதற்கு முன்னால் நிகழ்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் அது பேரற்புதமான ஆற்றல் உடையவன் அல்லாஹ்விற்கே உரியது. காலம் என்பது அவன் படைத்தது. அதை கொண்டு அவனால் விரிவுபடுத்தவும் முடியும், தான் நாடியவர்களுக்கு சுருங்க செய்யவும் முடியும். இன்றைக்கெல்லாம் நம்ம பேசிக்கிறோம், நாடு ரொம்ப வேகமாக போகுது. உண்மையும் அதுதான். மாதங்கள் வாரங்களாகி, வாரங்கள் நாட்களாகி, நாட்கள் நிமிடம் மணிகளாகி, ஒரு மணி நேரம் என்பது ஒரு நிமிடங்களை போன்று வேகமாக சரசரதென கடந்து செல்லக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காலத்தை விசீர்ணப்படுத்தி கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் அவர்கள் உடலோடு பயணித்தார்கள் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். ரூஹோடு அவர்கள் பயணித்தார்கள் என்ற கருத்து சில இடத்தில் இருக்கிறது. ரூஹோடு பயணித்தார்கள், ரூஹு மட்டும் சென்றது என்று சொன்னால் அது அற்புதத்துக்குரிய காரியம் அல்ல. ஏனென்றால் கனவில் இன்றைக்கு எத்தனை நபர்கள் எங்கெங்கோ சென்று வருகிறார்கள். நாமளே கனவுல தூங்கும்போது செய்கிறோம், திடீர்னு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு கனவு. வெளிநாட்டில் தான் வந்துட்டோமோ அப்படிங்கிற கவலையை முடிச்சு பார்த்தா வீட்டில் தான் படுத்திருக்கிறோம். இப்போ கனவுகள் என்ன செய்யுது? ரூஹானியத் என்பது எங்கே வேண்டுமானாலும் செல்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு இந்த பயணத்தில் அவர்கள் சேர்ந்தார்கள் என்பதுதான் மேன்மக்களுடைய கருத்து. ஏனென்றால் அல்லாஹ் அவனை குறித்து சொல்கின்ற பொழுது அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தன்னை குறித்து நூர் என்று சொல்கிறான், ஒளி என்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து சொல்கின்ற பொழுது அனூரும் மின் நூரில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து உண்டான ஒளி என்கிறார்கள். மலக்குமார்கள் எதை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எதை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒளியை கொண்டு படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள். புராக்குடைய வாகனத்தை விவரிக்கின்ற பொழுது அறிஞர்கள் சொல்கிறார்கள், புராக்கு என்கின்ற வாகனமும் ஒளியுடையது, ஒளியினால் அமைக்கப்பட்டது. ஒளியினுடைய வேகம் அதுவால் சாத்தியப்படும் முடியும். ஒரு ஒளியினுடைய வேகத்தை நம்மளால் கணிக்க முடியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேகம் என்ன தெரியுமா? எவ்வளவு வேகத்தோடு அவர்கள் பயணிப்பார்கள் தெரியுமா? அவங்களே ஒரு தடவை சொன்னாங்க, உங்களுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது சித்ரத்துல் முன்தஹாவில் இருக்கக்கூடிய சையத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒன்றை செய்தி அறிவித்தான். யூசுஃபை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுஃபை அவர்களுடைய தோழர்கள் கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். யூசுப் அவர்கள் இப்பொழுது கிணத்தில் கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறார். கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறார். தரையை தொடுவதற்கு முன்னால் தாங்கி பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த கணத்தில் தன் இறக்கை நாம் தாங்கி பிடித்தார்கள். எங்கிருந்தவர்கள்? சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அந்த வேகத்தினுடைய அளவை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நம்முடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாது. நாம் நினைக்கிறோம் உலகத்தில் நாம பெரிய அறிவாளி. நம்முடைய அறிவும் நம்முடைய செயல்களும் நம்முடைய சிந்தனை திறனும் ஒரு குறிப்பிட்ட எல்கையின் அளவிற்குள்ளாகலாம். கண் பார்வை எண்ணி பாருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போனால் என்ன போர்டில் கொஞ்சம் மங்கலாக இருக்கு, என்னன்னு நினைக்கிறேன் தெரியல. கொஞ்சம் பனிமூட்டமாக இருந்தால் முன்னாடி வர்றது யாருன்னு தெரியல. எல்லாம் இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம், பேசிக்கொள்கிறோம். சிறு விஷயங்களை கூட நம்மால் சமாளித்து பார்க்க முடியவில்லை. சிறு திரைகளை அகற்றி கொண்டு பார்க்க முடியல. நம்முடைய பார்வை போக மாட்டேங்குது. பனிகளை நீக்கிக் கொண்டு பார்வை செல்ல முடியல. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்து விட்டால் வருவது யார் என்று தெரியல. யார் வர்றா யார் போறாங்கிறதே தெரியல. நம்முடைய பார்வையினுடைய அளவு அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நமக்கு ஒரு அளவுகோலின் அடிப்படையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நூறு, அவனுடைய ஹபீப் நூறு, ஒளி. மலக்குமார்கள் நூறினால் படைக்கப்பட்டவர்கள். புராக் என்கின்ற வாகனம் ஒளியால் ஆனது. அதனால் அது சாத்தியமானது, சத்தியமானது. அந்த பயணம் நிகழ்ந்தது. பைத்துல் முகத்தஸிற்கு அல்லாஹ் முதலில் அழைத்து சென்றான். அந்த நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று
சய்யிதுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் பாருங்கள். தலைவர் என்று சொன்னால் இந்த தலைமைத்துவம் என்பது அது கியாமத்தில் தரப்படக்கூடிய தலைமைத்துவம் மட்டுமல்ல, என் ஹபீபிற்கு இந்த உலகத்திலே அது தரப்படும். என் ஹபீபிற்கு இந்த உலகத்திலே அது நிரூபிக்கப்படும். இமாமாக நில்லுங்கள், எல்லா நபிமார்களும் பின்னாடி நில்லுங்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். மீண்டும் பயணப்படுகிறது. சொர்க்கத்தின் நரகத்தை எல்லாம் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வாரத்திலும் சில நபிமார்களையும் அல்லாஹ் சந்திக்கும்படியான நிகழ்வை அல்லாஹ் வைத்திருந்தான். ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திச்சாங்க. நபிமார்களோடு உரையாடினார்கள். மலக்குமார்கள் எல்லாம் ஆனந்தம் அடைந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் உரைத்து அவர்களோடு பேசுவதை மகிழ்வாக அவர்கள் உணர்ந்தார்கள். சொர்க்கம் நரகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. சொர்க்கத்தினுடைய பாதுகாவலர் ரிதுவான் என்கின்ற பெயருடைய மலக்கு மகிழ்ச்சிகரமான நிலையில் இருப்பவர். நரகத்தினுடைய பாதுகாவலர் மாலிக் என்ற பெயருடைய மலக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விகாரத்தன்மையான தோற்றத்தை பார்த்துவிட்டு இவர் யார் என்று செய்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டார். இவங்க யாரு? முகத்தில் சிரிப்பே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர் படைக்கப்பட்டதிலிருந்து சிரிக்கிறதே இல்லை. ஏன்? நரகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். நரகத்தினுடைய வேதனைகள் அமளிகளை பார்த்து கொண்டே இருப்பதின் காரணத்தினால் சிரிப்பு என்பதே இல்லை அவருக்கு. சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த மனிதர் ஒருவருக்காக வேண்டி சிரிக்க வேண்டும் என்று இருக்குமையானால் நபியே ஹபீபே உங்களை பார்த்து அவர் சிரித்திருக்க வேண்டும். அவர் படைக்கப்பட்டதிலிருந்து ஒரே ஒரு முறை சிரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குமேயானால், கிடைக்க வேண்டும் என்று இறைவன் நாடியிருந்தால் அந்த சிரிப்பு உங்களின் பூமுகத்தை பார்த்து வந்திருக்க வேண்டும். உங்களை பார்த்தும் கூட அவரால் சிரிக்க முடியல. நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும் எண்ணிப்பார்கள். நரகத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் சிரிப்பை மறந்து நிற்கிறார். அவர்களே, நாம் எல்லோரும் நரகத்தை மறந்து பாவத்தை மூழ்கி இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். நரகத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய துஆக்கள் முழங்கப்படுகிறது. அது ஆமீன் சொல்வதற்கு கூட நமக்கு மனம் வருவதில்லை. அது சொல்லணுமா வேண்டாமா, கூடுமா கூடாதா, இது மாதிரியான சிந்தனைகள் நாம் மூழ்கிக்கொண்டிருக்கிறோம். சரி, தனியாகவே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னா, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு கேளு. அதையும் கேட்கறதில்லை. கேட்கிறவனையும் குறை சொல்றது. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய காவலாளி பாதுகாவலுக்கு இந்த நிலை என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் நாம் அதை சிந்திக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து தன் ஹபீபுக்கு நிறைவான ஆறுதலை, அமைதியை அல்லாஹ் நிரப்பமாக கொடுத்தான். நிரப்பமாக அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்து அல்லாஹ் இந்த உம்மத்துமார்களுக்கும் 2 வகையான பொக்கிஷங்களை அல்லாஹ் கொடுத்தான். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, பொக்கிஷங்களை அல்லாஹ் கொடுத்தான். அதில் ஒன்று சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இன்று இஷா தொழுகையில் முதல் ரக்காயத்தில் ஓதப்பட்ட துணை சூறாவாக ஓதப்பட்ட 2 வசனங்கள், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்கின்ற வசனமும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன் பார். எல்லாவற்றிலும் ஆற்றல் உள்ளவன். எதை வேண்டுமானாலும் ஆக்கவும் அழிக்கவும் சகலத்தையும் புரட்டி எடுக்கவும் உண்டான வல்லமைக்கு உள்ளவன். அவன் தன்னை குறித்து சொல்கிறான்,
எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் தகுதிக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்கிறான். நாம சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நமக்கு கீழே உள்ள எல்லாரையும் தலைகளை புரட்டி பார்க்கிறோம். நம்மிடத்துல பணி செய்யக்கூடியவர் நம்முடைய வீட்டுக்கு வேலைக்கு வராருன்னா அவரை கடுகெடுத்த முகத்தோட என்னதான் அவர் பேச முடியுமோ பேசிடுறோம். எண்ணி பாருங்கள், எல்லாவற்றிலும் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், பல வசனங்களினுடைய நிறைவான வாக்கியமாக அல்லாஹ் அதை எழுதியிருக்கிறான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்திலும் ஆற்றல் உள்ளவன், அனைத்திலும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்கின்ற வாக்கியம் நிறைவான நிவர்த்தியாகக்கூடிய வசனங்களை பூர்த்தி செய்யக்கூடிய எத்தனையோ இடங்கள் அல் குர்ஆனில் பதிவாக இருக்கிறது. அருமையான பெருமக்களை, அத்தகைய ஆற்றல் உள்ள ரப்பல் ஆலமீன் அடியார்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய தகுதிக்கு மீறி சோதிப்பதில்லை என்று சொல்கிறான் என்று சொன்னால், அந்த ரப்பு நம்மை மீறி எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவனாக இருக்கிறான், எவ்வளவு கருணையை அல்லாஹ் கொட்டி கொடுக்கிறான், இந்த உம்மத்துமார்கள் மீது எவ்வளவு விசாலமான கருணையோடு அவன் நடந்து கொள்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெரியவர்களே, அடுத்து ஒரு பொக்கிஷம் இந்த 2 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த 2 வசனங்களை எவரும் ஒருவர் படுக்கையில் தூங்குவதற்கு முன்னால் படுக்கையில் அமர்ந்து கொண்டு ஓதி அவர் தூக்கத்திற்கு செல்கிறாரோ, அன்று இரவு முழுவதும் இடையூறுகள் சிரமங்களில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறார். இரவு நேரத்தினுடைய கடைசி வார்த்தைகளாக இறைவனுடைய கலாமை உச்சரிக்கக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக. காலை எழுந்ததும் கண் விழித்ததும் அவனை புகழ்ந்து துதிக்கக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக. 2வது பொக்கிஷம், இந்த உம்மத்துமார்களுக்காக அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய பேரற்புதமான பாக்கியம் அது தொழுகை. அருமையானவர்களே, முதலில் நாம் எல்லாம் அறிந்த செய்தி, 50 நேர தொழுகை அல்லாஹ் கொடுத்தான். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருவார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய சமுதாயத்தவர்கள் இதற்கு முழுமையாக சக்தி பெற மாட்டார்கள், குறைத்து கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து 5 குறைத்து கொண்டே வருவார்கள். கடைசி ஒரு கட்டம் 5 நேர தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கும் சொல்வார்கள், உங்களுடைய சமுதாயத்தவர்கள் இதற்கும் சக்தி பெற மாட்டார்கள், குறைத்து கொண்டு வாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் இதை கொண்டும் குறைப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் செல்வதற்கு வெட்கப்படுகிறேன் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு என்பதால் எதை குறித்து அல்லாஹ்வை சந்திப்பது. இன்னொரு செய்தி இதில் இருக்குது. அறிஞர் பெருமக்கள் ஒன்றை சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னார்களே, அதனுடைய காரணத்தை சொல்கின்ற பொழுது, அல்லாஹ்வினுடைய ஒளியை நேராக பார்த்து வரக்கூடிய அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவொளியை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திரும்பி செல்லுங்கள். அந்த ஹபீபை, அல்லாஹ்வினுடைய அந்த நூரை பார்த்து வரக்கூடிய இந்த நூரை பார்த்து ரசிக்க வேண்டும், அதற்காக வேண்டி திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னார் என்பதை வரலாற்றில் குறிப்பாக எழுதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொண்டு குறைப்பதற்கு நாம் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்களோ, அந்த 5 நேர தொழுகையை தொழுவதை நாம் பாரமாக கருதுகிறோம். அது நமக்கு ஒரு பெரும் சுமையாக கருதுகிறோம். அருமையானவர்களே, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவர் சுபஹுடைய வைகறை நேரத்தினுடைய தொழுகை, அதிகாலை நேர தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிற்குள் வந்து விடுகிறார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை என்பது சஹாபாக்கள் தன் உயிர் பிரியக்கூடிய நேரமாக இருந்தாலும் அதனை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசை கொண்டார்கள், நிறைவேற்றினார்கள். எம்பிரானுடைய கடைசி நேரத்தினுடைய வரிகளை வரலாற்றில் நாம் பார்க்கின்ற பொழுது கண்ணீர் சுரக்காமல் அந்த வரிகளை நம்மால் கடக்க முடியாது.
கண்மணி நாயகத்திற்கு மயக்கம் அடிக்கடி ஏற்படுகிறது. 2 நபர்களுடைய தோளில் தன்னுடைய கையை தோள் புஜத்தில் வைத்துக் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எண்ணியது போல பெருமானாருடைய கால்கள் ஒவ்வொரு இட்டாக எடுத்து வைத்து வருகிறது என்பதல்ல. பெருமானாருடைய கால்கள் கோடிட்டு கொண்டே வருகிறது. அப்படின்னா இழுத்துட்டு வராங்க, கூட்டிட்டு போங்க. அவங்களால கால் எடுத்து வைக்க முடியல. கடுமையான வியாதியில பாதிப்பில் உள்ளவங்களை அவங்களால கால் எடுத்து வைக்க முடியாத போது என்ன செய்வாங்க, நகர்த்ததை காட்டி உரசுவாங்க. கால் உரசிக்கிட்டே வரும், கால் நடக்க முடியல, எடுத்து வைக்க முடியல. இந்த நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் என்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையிலும் அழைத்து வரப்பட்டார்கள் என்பதை வரலாறுகள் வெளிச்சமாக நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அவையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துமார்கள் இறைவனுடைய நெருக்கத்தை நிறைவாக பெறுவார்கள் என்கின்ற மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு வந்த இந்த தொழுகையை, இந்த கடமையை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு நாம் பாதகமாக அதை நிறைவேற்றுவது மிகப்பெரிய பாரதூரமான காரியம் என்பதை போன்று நாம் பார்க்கிறோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏற்கனவே நான் ஜும்மாவில் சொல்லியிருக்கிறேன், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மாணவர்களோடு பேசுகின்ற பொழுது கேள்விகளை கேட்டு பதில் சொன்னார்கள். ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த உலகத்தில் ரொம்ப லேசானது எது? உலகத்தில் ரொம்ப லேசானது எது? மாணவர்கள் ஒவ்வொரு காரியமாக சொன்னாங்க. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இமாம் கஸாலி சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறதான் சரிதான், ஆனால் இந்த உலகத்தில் மனிதனுக்கு மிக லேசானது அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை விடுவது என்றார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அது காரணமாகவே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் என்ன செய்வாங்க, தொழுகை விட்டதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வரலாம்னு இருந்தால் தொழுகை முடிஞ்சிருச்சு, நேரம் போயிடுச்சு, வேலையாக இருந்துச்சு, நேரம் போயிடுச்சு. அருமையானவர்களே, அந்த இறைவன் நம்மின் மீது கடமையாக்கிய இந்த வரக்கத்தான இந்த மாதத்தில் தன் ஹபீபை தன் பக்கம் ஆறுதலுக்காக வேண்டி அழைத்து, தன் ஹபீபுக்கு மட்டுமல்ல தன் ஹபீபினுடைய உம்மத்துமார்கள் ஒவ்வொருவரும் தன்னோடு பேச வேண்டும், மேராஜினுடைய பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வழங்கிய மிக பெரும் அற்புதமான பாக்கியமாக விளங்கக்கூடிய தொழுகையை நாம் நிறைவாக ஒவ்வொரு நேரத்தினுடைய தொழுகையையும் உரிய நேரத்தில் உள்ளச்சத்தோடு பேணிக்கையான முறையில் தொழுவதற்கான நிலைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜினுடைய இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்துமார்களுக்கு வெகுமதியாக அளித்த தொழுகையை உரிய நேரங்களில் உள்ள தூய்மையோடு நாம் நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய நன்மையான காரியங்களை நம் சமூகத்திற்கு எடுத்துரைத்தார்களோ அத்துணை காரியங்களையும் செயல்படுத்தவும், எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை விதித்தார்களோ, எவைகளையெல்லாம் இவைகள் தீமை என்று எச்சரித்தார்களோ அத்தகைய தீமைகளை விட்டும் தவிர்த்து வாழ்வதற்குரிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தந்தல் முடிவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான வழியை, அழகான வழிமுறையை வாழ்நாள் எல்லாம் முழுவதுமாய் பின்பற்றி பெருமானாருடைய நேசத்தோடு அந்த சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதழ் திறந்து உச்சரித்த இறைவனுடைய வாக்கியமாக விளங்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃபை நம் நாவுகளால் அதிகம் அதிகம் ஓதி மகிழக்கூடிய வாக்கியத்தையும், அதை மனதில் விட்டு நம்முடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய உயர்ந்த நசீபையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த பரக்கத் நிறைந்த இந்த நாளின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து இனி வரக்கூடிய நாட்களில் காலங்களில் அவன் இந்த நாளில் நம்மின் மீது கடமையாக்கிய தொழுகையை முறையாக பேணித் தொழக்கூடிய நர்பாக்கிய சாலிஹீன்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.